தம்பிங்களா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். சரி, இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன் ஏசப்பாவை பத்தி. சரி, ஓகே. கதை சொல்லட்டுமா? ஓகே ஓகே. யோனான்னு ஒரு தாத்தா இருந்தாரு. யோனா, அவர் பேர் என்னது? யோனாவோடு ஏசப்பா பேசுறாரு. ஆண்டவர் பேசுறாரு, யோனாவே நீ நினிவேவுக்கு போயிட்டு என்ன பண்ண, அங்க ஜனமெல்லாம் பாவத்திலையும் அக்கிரமத்திலும் இருக்கிறாங்க, அதனால அங்க போயிட்டு ஜனங்க மனம் திரும்பணும்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோனா என்ன பண்றாரு, நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷ்னு ஒரு ஊர், அங்க கப்பல் ஏறிட்டாரு. எங்க? ஆமா, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பயங்கரமானவங்க, நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால நான் என்ன பண்றேன், நினிவேவுக்கு போக மாட்டேன், தர்ஷீஷ்னு ஒரு ஊருக்கு நான் அங்க போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் கப்பல் ஏறிட்டாரு. அப்ப கப்பல் ஏறி பிரயாணப்பட்டு போறாரு. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, புயல் காற்று, பயங்கரமான ஒரு காத்து அடிக்குது. என்னது? ஆமா, இப்ப கடல் என்ன ஆயிடும், கடல்ல கப்பல் கவிழ்ந்துரும் போல இருக்கு, கப்பல் ஆடுது, கவிழ்ந்துரும் போல இருக்கு. அப்ப கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமி சொல்றாரு, கடல்ல இருக்கிற இந்த கப்பல்ல இருக்கிற வெயிட்டான பொருளெல்லாம் தூக்கி என்ன பண்றாரு, திங்ஸ் எல்லாம் கடல்ல போட்டுங்கன்னு சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அப்ப எத்தனை பேர் வந்தாங்கன்றது மாலுமிக்கு, அவங்களுக்கு கப்பல் இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்ப பார்த்தா யோனான்ற ஒரு மனுஷனை காணோம். யாரை காணோம்? ஆமா. அப்ப தேடுறாங்க. அப்ப கப்பல் அடித்தட்டுல அவர் தூங்கிட்டு இருக்காரு, நல்லா தூங்குறாரு. யாரு? யோனா தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப யோனா தாத்தாவை தட்டி எழுப்புறாங்க. யோனா, நாங்கெல்லாம் சாவ போறேன், கப்பல் என்ன பண்ணுது, கவர போகுது, நீ என்ன பண்ண, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கூட்டின்னு போயிட்டு குலுக்கல் சீட்டு போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னா, குலுக்கல் சீட்டு கப்பல்ல இருந்து கடல்ல ஒரு ஆளை தூக்கி போட்டுடணும் வெயிட்டு குறைக்கிறதுக்கு, அதனால குலுக்கல் சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்கள என்ன பண்ண போறாங்களாம், தூக்கி போடுறாங்கன்னா எப்படி இருக்கும், பயம் எல்லோருக்கும். ஐயோ நம்ம பேர் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் என்ன இருக்கும், பயமா இருக்கும். அப்ப யோனா என்ன சொல்றாரு, என்னையே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பழி எனக்கு வேணாம், குலுக்கல் சீட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சீட்டு ஒவ்வொருத்தர் பேரை எழுதி குலுக்கி போடுறாங்க. குலுக்கி போட்ட உடனே யோனா பேர் வந்துடுச்சு. யாரு பேரு? அப்ப ஆமா, இப்ப யோனா தாத்தா பேர் வந்ததும் யோனா தாத்தா என்ன பண்றாங்க, யோனா தாத்தாவை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. அவருக்கு எப்படி இருக்கும்,